வந்து நம்ம ஹைதராபாத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கரெட்டி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 குழந்தைங்கள வந்து அவங்களோட கிளாஸ்மேட்டோட சேர்ந்து வந்து கொண்டுட்டாங்க. அதான் சஃபகேட் ஆகிற மாதிரி குழந்தைங்கள வந்து நல்லா மூச்சு திணற அளவுக்கு டவலை வச்சு அடைச்சி சாகடிச்சிட்டாங்க. அந்த லேடி பேர் வந்து என்னென்னா ரஜிதான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வயசு 30. அவங்களோட கிளாஸ்மேட் பேர் வந்து சிவகுமார்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து வயசு 30 தான். ஆக்சுவலி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பேர் என்னென்னா சின்னையான்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து 50 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து 2013 இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியிலேருந்து வந்து இவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது சின்னையாக்கும் இந்த ரஜிதாக்கும். அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, வாட்ஸ்அப்பில் இந்த பேட்ச் இந்த குரூப்பெல்லாம் இது பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்தவன் இந்த சிவகுமார். அவங்க வந்து இவங்க 2 பேரும் பேசி அப்புறம் ஏதோ லவ் மாதிரி ஏதோ ஆயிருக்கு அவங்களுக்கு. இவன் வந்து ரஜிதா வந்து சின்னையா கூட ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து சிவகுமார்கிட்ட வந்து இந்த மார்ச் 27 வந்து குழந்தைங்கள வந்து எப்படியாவது வந்து விட்டுட்டு வந்துருன்னு வந்து சிவகுமார் சொல்லியிருக்கான். அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை கொல்றதை பற்றி பேசியிருக்காங்க பிளானை. அவனும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓகே நம்ம வந்து அதை வந்து 3 குழந்தைங்களையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி பேசியிருக்கான். இப்போ அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து சாகடிச்சிட்டோன்னா நம்ம வந்து புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜிதாவும் அந்த சிவகுமாரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து யாருன்னா ஒரு டேங்கர் டிரைவர் சின்னையா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டேங்கர் டிரைவர். அவர் லேட் நைட்டில் வந்து பார்க்குறாரு. 28ஆம் வந்து பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் எல்லாம் விழுந்து கிடக்கு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஸ்டமக்கு வந்து திடீர்னு வந்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறான். அதாவது வந்து ஆக்சுவலி நார்மலாக தான் இருக்காங்க, ஆனாலும் வந்து வலிக்கிறதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த குழந்தைங்களும் வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்ருக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. உடனே நெய்பர்ஸு அப்புறம் இவங்க ஹஸ்பண்டு எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனால் டிக்ளேர் டெட், அதாவது வந்து அவங்க செத்து போயிட்டாங்க அப்படியே சொல்லி கொண்டு வரும்போதே இறந்து தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லியிருக்காங்க போல். அவங்க சின்னையா அதாவது ரஜிதாவோட ஹஸ்பண்டுக்கு இவங்களுடைய இல்லீகல் அஃபேர்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. இவங்க வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க, அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் பண்ணதை பற்றி ஒன்றும் நியூஸில் போடல. பட் சப்போஸ் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம லீகலாக பிரிஞ்சு போயிடுறது நல்லது. குழந்தைங்கள பாவம் ஒன்றும் தெரியாத குழந்தைங்கள போட்டு சாவடிச்சுட்டு அவங்களும் கான்சிக்வன்சஸ் இப்போ வந்து தண்டனை கண்டிப்பாக இருக்கும். என்ன ஏதுன்னு தெரியல, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் தான் தெரியும். பேசும்போது நியூஸில் வரும்போது தெரியும். இது எல்லாமே நியூஸில் வந்ததாங்க. அதனால் ஏதாவது ஒன்று டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிதானமாக யோசித்து எடுக்கணும். இல்லைன்னா பல்வேறு விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.